கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். தம்பி, இந்த இடது பக்கத்தில் இருக்க தம்பி, நாற்காலியை தூக்காதீங்க. அந்த பேரிகார்டு வந்து தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாதீங்க தயவுசெய்து. பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, டவரில் ஏறி நிற்கிறவங்களாம் கீழே. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு வேண்டும். கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். தம்பி, இந்த இடது பக்கத்தில் இருக்க தம்பி, நாற்காலியை தூக்காதீங்க. அந்த பேரிகார்டு வந்து தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாதீங்க தயவுசெய்து. பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, டவரில் ஏறி நிற்கிறவங்களாம் கீழே. தம்பி, தீர்மானம் எண் 3, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 280 அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு எத்தனை சதவீதம் செய்யப்பட வேண்டும் என்பதை அதற்காக அமைக்கப்படும் நிதிக்குழுவே தீர்மானிக்கிறது. தற்போது 16வது நிதிக்குழு இந்த சதவீதத்தை முடிவு செய்வதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளது. மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை தீர்மானிக்கும் போது மாநிலங்களுக்கான வருவாய், மக்கள் தொகை, நிலப்பரப்பு, வனவளம், சுற்றுச்சூழல், கட்டமைப்பு வசதி, நிதி மேலாண்மை, மக்கள் தொகை கட்டுப்பாடு, வரி வசூலிப்பதில் காட்டும் அக்கறை ஆகிய அம்சங்களின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அம்சங்களோடு மதுவிலக்கு என்பதையும் சேர்த்து மதுவிலக்கால் வருவாய் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வை செய்வதற்கு 16வது நிதிக்குழுவுக்கு ஒன்றிய அரசு வழிகாட்டுதல் அளிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு நிதி உதவி அளிக்கும் திட்டம் ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் மிக குறைந்த நிதியே மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதிலும் கூட தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு அளித்துள்ள புள்ளி விவரத்தின்படி 2020-21 ஆண்டில் 20,21,000 ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதி அளிக்கப்படவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 50 கோடி ரூபாயாக இந்த நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது. 4, மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திட வேண்டும். 1954 ஆண்டு டிசம்பர் திங்கள் 16ஆம் நாள் இந்திய அரசின் திட்டக்குழு சார்பில் மதுவிலக்கு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. திரு ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு 1955 செப்டம்பர் 10ஆம் நாள் அன்று தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. மதுவிலக்கு விசாரணை குழுவின் பரிந்துரைகளின்படி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் நாள் முதல் நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அது கைகூடவில்லை. மீண்டும் ஒன்றிய அரசின் சார்பில் நீதிபதி தேக்சந்த் தலைமையில் ஒரு குழுவை நியமித்தார்கள். அந்த குழு நாடெங்கும் ஆய்வு செய்து சுமார் 1200 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அளித்தது. அதன் அடிப்படையில் 1970ஆம் ஆண்டுக்குள் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டுமென இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் வரி வருவாய் வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி மாநில அரசுகள் கள்ளு மற்றும் சாராய கடைகளை திறந்தன. அதன் பின்னர் இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கையை கிடப்பில் போட்டது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது மதுவினால் ஏற்படும் கேடுகள் அதிகரித்துள்ளன. மனித வளம் தேசிய அளவில் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இது தேசத்துக்கே நேரும் பேரிழப்பாகும். எனவே இது குறித்து விரிவாக ஆய்வு செய்து தேசிய அளவிலான மனிதவள பாதிப்பை மதிப்பீடு செய்வதற்கு ஏதுவாக மீண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு அமைத்திட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது.